பிரியாஸ் கிச்சன். இப்போ நம்ம பார்க்க போகிறது சளிக்கு கஷாயம் பார்க்க போகிறோங்க. அதுக்கு தேவையான பொருள் அதிமதுரம். இது எங்கே கிடைக்கும்னா நாட்டு மருந்து கடை எல்லாத்துலேயுமே கிடைக்குங்க. இது சளி காய்ச்சல் எல்லாத்துக்குமே நல்லதுங்க. இப்போ மழையும் வெயிலும் நம்மளுக்கு மாறி மாறி அடிக்கிறதுனால காய்ச்சல் சளி நம்மளுக்கு ரொம்ப வரும். அதுலேருந்து நம்ம கட்டுப்படுத்தணும்னா இந்த கஷாயம் வச்சு குடிங்க. இந்த அதிமதுரம் நெஞ்சு சளி கட்ட விடாமல் அதை எடுத்து விடும். அதை நீங்கள் நல்லா பொடி பண்ணி வச்சு அதை நல்லா இது மாதிரி போடுங்க. இது சித்திரத்தை திப்பிலி சுக்கை நான் பொடி பண்ணி வச்சுருக்கேங்க. மிளகு பொடி பண்ணி வச்சுருக்கேன். 5 மிளகு மட்டும் எடுத்துக்கோங்க, கூட போடாதீங்க. இதில் இடித்து வச்சுக்கணும், ஒன்று ஒன்றா இடிக்கணும். இந்த மாதிரி ஒன்று ஒன்றா இடித்தாதான் இந்த மாதிரி பொடியாக கிடைக்கும். நீங்கள் எல்லாத்தையும் போட்டு இடிச்சிங்கன்னா எல்லாம் செதறி போயிடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக இடித்து வச்சுக்கோங்க. நாங்கள் 2 பேருன்றதுனால இந்த 2 டீஸ்பூன் அளவுக்கு இடித்து வச்சுருக்கேன். உங்கள் வீட்டில் நிறைய ஆளுங்க இருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட போட்டு இடித்து வச்சுக்கோங்க. ஆனால் ஒன்று ஒன்றா போட்டு இடித்து வைங்க. இது குழந்தைங்கள்லேருந்து வயசானவங்க வரை எல்லாருமே சாப்பிட்லாங்க. எல்லாத்துக்குமே நல்லது. ஈவினிங் டீ காஃபி குடிக்கிறீங்கல்ல, அப்போ நேரம் இதை ஒரு கஷாயம் மாதிரி எடுத்துக்கலாம். அப்புறம் இதை கடுங்காப்பி மாதிரி போட்டு குடிக்கலாம். எல்லாத்துக்குமே நல்லது. கன்சீவாக இருக்கிறவங்க குடிக்காதீங்க. ஏன்னா அது 5 மாதத்துக்கு சூடு அப்படின்றதுனால 5 மாதத்துக்கு மேலே இருக்கிறவங்க ஒரு நேரம் மட்டும் எடுத்துக்கோங்க. அது நல்லது உடம்புக்கு. இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக்கும். இது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு. நீங்கள் சளி பிடிச்சிருக்கு, காய்ச்சல் அடிக்குது, உடம்பு சரியில்லை, உடம்பு டயர்டாக இருக்குது அப்படின்னு நினைக்கிற நேரம் இந்த கஷாயத்தை வச்சு கொடுக்கலாம். அதே மாதிரி தொண்டை வலியாக இருக்குது, தொண்டை புண்ணாக இருக்குது அப்படின்றவங்க இதை சூடாக வச்சு குடிச்சிங்கன்னா கொஞ்சம் இதமாக இருக்குங்க. குழந்தைங்களுக்கு முக்கியமாக கொடுங்க. குழந்தைங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகுங்க. இம்யூனிட்டி பவர் இந்த இதில் அதிகமாக இருக்கிறதுனால நிறையா இதை வச்சு குடிக்கலாங்க. இது பெரியவங்கள்லேருந்து சின்ன ஆளுங்க வர சாப்பிடலாம். இது எல்லா நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கும். இது கம்மி தான், இதோட விலையும் கம்மி தான். மொத்தமே 200 ரூபா தாங்க ஆச்சு. நாங்கள் வாங்கினப்ப 200 ரூபா தான் ஆச்சு. நீங்கள் வாங்கிக்கோங்க. தாங்க வச்சு குடிக்கணும், அதிகமாக வச்சு குடிக்கக்கூடாது. ஏன்னா இது உடம்பு ஹீட்டுன்றதுனால 3 நாள் தாங்க வச்சு குடிக்கணும். காலையில் சாயந்தரம் மட்டும் ஒரு காஃபி மாதிரி குடிச்சிக்கோங்க. காலையில் வெறும் வயிற்றில் குடிங்க. இதில் அதிமதுரம் கொஞ்சமாக கலந்துக்கோங்க, அதிகம் கலந்துக்கிறாதீங்க, கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. குழந்தைங்களுக்கு அதிகமாக கொடுங்க, நல்லதுங்க இது உடம்பு சளிக்கு. அதே மாதிரி இப்போ வெயில் காய்ச்சல் மாறி மாறி சீசன் இருக்கிறதுனால யாருக்குமே ஒத்துக்கிறாது. இப்போ அந்த டயத்தில் இதை குடிச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். எப்படி செய்யலாம்ன்றதை பார்க்கலாம். ஒரு சட்டியில் தண்ணி வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க. அது நல்லா கொதித்து பபிள்ஸாக வரட்டும். அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி சூடானதுக்கப்புறம் அந்த நம்ம அரைச்சி வச்சுருக்க பொடியை 1 டீஸ்பூன் தாங்க போடணும், அதிகம் போட்டுறக்கூடாது. நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த அளவுக்கு தாங்க. இது 2 பேர் சாப்பிட்ற அளவுக்குங்க. நானும் இவரும் சாப்பிட்றதுனால இவ்வளோ அரைச்சி வச்சுருக்கோம். உங்களுக்கு நிறைய ஆளுங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட பொடியாக்கி வச்சுக்கோங்க. இதை அப்படியே இதை அப்படியே அந்த தண்ணியில் கொட்டிக்கணும். அதுக்கப்புறம் அந்த தண்ணி வத்துற வரைக்கும் இது நல்லா பொடி பண்ணி இதை வச்சுக்கோங்க. இதை அப்படியே இந்த தண்ணியில் கொட்டுங்க. இதை அப்படியே இந்த தண்ணியில் கொட்டிட்டு அப்படியே கொட்டிடுங்க. கொட்டிட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு அப்படியே ஒரு கிளறி விட்டுருங்க. ஒரு கிண்டிருங்க தண்ணியை. அது அப்படியே நல்லா கலந்துரட்டும். தண்ணியோட கலந்து நல்லா கொதிக்கட்டுங்க. நல்லா கொதித்து வரணும். நல்லா கிண்டி விட்டுருங்க. இந்த மாதிரி கொதித்து வரணும். கொதிக்கும் போது ஒரு கிண்டி விட்டுருங்க. கிண்டி விட்டுட்டு அப்படியே நல்லா கிண்டி விட்டுருங்க. அது நல்லா கொதிக்கட்டும். சிம்மில் வச்சுருங்க. அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா கொதிக்கட்டுங்க. கொதித்து வரட்டும். பாருங்கள், இந்த மாதிரி கொதித்து வரணும். நல்லா கொதித்து வரணுங்க. அந்த சாறு ஃபுல்லாக அந்த தண்ணியில் இறங்கணும். அப்படியே கொதித்து வரட்டும். குழந்தைங்க குடிக்க மாட்டாங்க கசக்குதுன்னு. நீங்கள்
அதில் பனங்கற்கண்டோ நாட்டு வெல்லமோ இல்லைன்னா நாட்டு சக்கரை எதுனாலும் போட்டுக்கலாம். கருப்பட்டி எதுனாலும் போட்டுக்கோங்க. உங்களுக்கு சீனி மட்டும் போடாதீங்க, சீனி மட்டும் சேர்க்கக்கூடாது. எந்த கஷாயத்துலேயும் சீனி மட்டும் சேர்க்கக்கூடாது. நான் இந்த இது சேர்த்துக்கலாம். இதை போட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு, ஏன்னா இந்த கஷாயம் கொஞ்சம் கசப்பாக இருக்கும், குழந்தைங்க குடிக்க மாட்டாங்க, அதனால இனிப்பு நம்ம சேர்க்குறோங்க. நல்லா கொதிக்கட்டுங்க. நல்லா கொதித்து அந்த சாறு ஃபுல்லாக அந்த தண்ணியில் இறங்கட்டும். நல்லா கொதிக்கட்டும். இதில் துளசி, உங்கள் வீட்டில் துளசி இருந்துச்சுன்னா துளசி கொஞ்சம் பிச்சு போட்டுக்கோங்க. ரெண்டே 2 இலை துளசி இலை பிச்சு போட்டுக்கிட்டிங்கன்னா அந்த தண்ணி வாடையே கொஞ்சம் மாறும், நல்லாவும் இருக்கும். கொஞ்சோன்னு துளசி பிச்சு போட்டுக்கோங்க. நான் பிச்சு போடலைங்க, நான் துளசி பிச்சு போடலை, ஏன்னா எங்கள்கிட்ட துளசி இல்லை. உங்கள்கிட்ட துளசி இருந்தால் பிச்சு போட்டுக்கோங்க. நல்லா கொதிக்கட்டுங்க. நல்லா கொதித்தக்கப்புறம் கடைசியாக நல்லா சுண்டி வரட்டுங்க. தண்ணி நல்லா சுண்டி வந்தக்கப்புறம் பனங்கற்கண்டை போடணும். நல்லா சுண்டட்டும். பாருங்கள், நல்லா கொதிக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா கலர் மாறி வரணும். இன்னும் கலர் மாறி வரும். நல்லா சுண்டி வரட்டுங்க. நல்லா கொதிச்சு வரட்டும். இந்த மாதிரி கலர் மாறி வரும்போது நீங்கள் இந்த பனங்கற்கண்டை கொஞ்சோன்னு போடணும். நல்லா கொதிக்கட்டுங்க. நல்லா இந்தளவுக்கு நம்ம தண்ணி வச்சுருந்தோம், அது எவ்வளோ குறைஞ்சி வந்துருச்சு பாருங்கள். நல்லா சுண்டிருச்சு பாருங்கள். நல்லா வத்திருச்சுங்க. நல்லா கொதிக்குது. இந்தளவுக்கு கொதிக்கணும். சுண்டி வரட்டுங்க. சுண்டி வந்ததுக்கப்புறம் தண்ணி குறைஞ்சி வந்ததுக்கப்புறம் பனங்கற்கண்டை போடலாம். பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா குறைஞ்சி வந்துடணும் தண்ணி. இன்னும் நல்லா, இப்போ 1 கிளாஸ் தண்ணி வச்சிங்கன்னா 1/2 கிளாஸ் தண்ணி வர வரைக்கும் நல்லா சுண்டிடணுங்க. நீங்கள் அது அவசரப்பட்டு எடுத்துட்டிங்கன்னா அந்த கஷாயம் இறங்காது. நல்லா சுண்டிடணும். சொன்னதுக்கப்புறம் நான் இந்த பனங்கற்கண்டுங்க நான் இன்றைக்கி பக்கத்தில் இருக்க கடையில் தான் வாங்கினேன். நான் எப்போயும் நாட்டு மருந்து கடையில் அது தீர்ந்து போச்சு. பனங்கற்கண்டு கொஞ்சோன்னு சேர்த்துக்கோங்க இனிப்புக்கு. ஏன்னா இந்த கஷாயம் கொஞ்சம் கசக்கும், குழந்தைங்க யாரும் குடிக்க முடியாது. கசப்பு நல்லா விரும்பி சாப்பிட்றவங்களுக்கு இது நல்லாயிருக்கும். அப்படி இல்லை நான் கசப்பு சாப்பிட மாட்டேன்னா இந்த பனங்கற்கண்டு இல்லைன்னா கருப்பட்டி, வெல்லம், மண்டை வெல்லம், நாட்டு சக்கரை இதில் ஏதாவது உங்களுக்கு சேர்த்துக்கலாம். ஆனால் சக்கரை மட்டும் சேர்த்துக்கக்கூடாதுங்க. போட்டுட்டு நல்லா ஒரு கிண்டி விட்டுருங்க. நல்லா கொதிக்கட்டுங்க. அந்த பனங்கற்கண்டு நல்லா கலந்துரட்டும். ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். கொதித்து வரட்டும், சுண்டி வரட்டும். நல்லா கொதிக்கட்டும். தண்ணி நல்லா அந்த பனங்கற்கண்டு எல்லாம் சேர்ந்து அந்த தண்ணியோடு இது பண்ணிடணும். இதை எல்லாருக்கும் ஊற்றி கொடுத்துட்டு கடைசியாக ஒரு கிளாஸ் வச்சுருங்க. வச்சுட்டு அந்த சக்கையோடு வச்சுருங்க. வச்சுட்டு நாளைக்கு அதே இதில் ஒரு செம்பு தண்ணி ஊற்றி இதே மாதிரி கொதிக்க வச்சு சாப்பிட்டு பாருங்கள். இன்றைக்கி போட்டதோடு நாளைக்கு சாப்பிடும்போது டாப்பாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை தட்டி விடுங்க. அப்படின்னா தான் நான் போடுறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், இல்லைன்னா வராது. இது மாதிரி கஷாயம் வேணும் அப்படின்றவங்க கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு கஷாயம் போடுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வேறு எதுவும் வேணும்னாலும் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.